அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்கள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 4/8/2024 அன்று இதை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானமாகிய 10 குரு இருக்கிறார். அவருடன் ராசிக்கு மிகவும் சகாயமான செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கண்டச்சனியாக சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருப்பது மிக பெரிய அளவிலான சிறப்பான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சுக்கிரன், விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன், விரயத்தில் சூரியனுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன். இப்படி பல கிரக நிலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட ராகு அஷ்டமத்திலும் கேது குடும்பஸ்தானத்திலும் இருப்பதால் சில சிக்கல்கள் வரலாம். ஆனால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல கஷ்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக நான் சம்பாதிக்கிறேன், நிறைய பணங்களை சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்வில் சேமிப்பதற்கான வழியே கிடைக்கவில்லை, ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல கஷ்டங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விடை சொல்லக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது போன்ற கஷ்டங்கள் சிரமங்கள் நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக 2 தோஷங்கள் பார்க்கப்படுகின்றன. ஒன்று, முதலாவதாக கர்ம தோஷம். நாம் செய்த தவறுகளால் தெரிந்தோ அல்லது தெரியாமல் செய்த தவறுகளால் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் என்பது கர்ம தோஷமாக பார்க்கப்படுகிறது. இது நம்மளுடைய விளைவின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் என்பதை உறுதிப்படுத்தலாம். ஆனால் இதனால் நான் பெரிய அளவில் சிரமம் சந்திக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக 2வதாக மிக முக்கியமானதாக பிதுர் தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மா பாதிப்புகளாலும் சில தோஷங்களாலும் பாதிப்புகள் ஏற்படுங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் அவர்களுக்கு இறை வழிபாட்டை தர்ப்பணத்தை சரியான முறையில் மேற்கொள்ளாமல் இருப்பதாலும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். இதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பிதுர் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆதுர் காரகன் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்று அவருடன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தினத்தில் அமாவாசை வழிபாட்டை சரியான முறையில் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுப்பதால் நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தியடையும். அதனால் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருந்த பல சிரமங்கள் விலகுவதோடு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் நம்மளுடைய மனதில் இயல்பாக ஒரு கேள்வி தோன்றும். நான் செய்த கர்ம பாதிப்புகளால், நான் செய்த தவறுகளால் சில சிரமங்களை சந்திக்கிறேன் என்றால் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் முன்னோர்கள் செய்த பாதிப்புகளுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்ற கேள்வி இயல்பாகவே தோன்றலாம். அதற்கு விடையாக இருப்பது நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி, நாம் இருக்கக்கூடிய அந்த இடம், அனுபவிக்கக்கூடிய செல்வ வளங்கள் என்பது அனைத்துமே நாம் முன்னோர்கள் நமக்கு விட்டு கொடுத்து சென்ற ஒன்றாக தான் உள்ளது. அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் செல்வ வளங்களையும் நாம் நிறைந்து அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவர்களுடைய ஆன்மா சரியான முறையில் இளைப்பாறுதல் பெறாமல் சாந்தி அடையாமல் இருப்பதால் வரக்கூடிய சிரமங்களை நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று தட்டி கழிக்கிறோம். எனவேதான் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை சரியான முறையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேற்கொண்டாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டமும் பல சிரமங்களும் விலகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வருடத்தில் 12 அமாவாசை அல்லது 13 அமாவாசை வரலாங்க. அப்படி எத்தனை அமாவாசைகள் வந்தாலும் கூட மிக முக்கியமாக 3 அமாவாசைகள் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மகாலய அமாவாசை, தை அமாவாசை, மற்றொன்று ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளும் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 அமாவாசைகளில்
இறை வழிபாட்டை விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பல மடங்கு நம்மளுடைய வாழ்வில் வந்து சேரும் என்பது யதார்த்தமான உண்மை. மற்றொரு கேள்வி தோன்றலாம், ஏனென்றால் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்றால் அவர்களுடைய ஆன்மா அதற்கு முன்னதாகவே மறுபிறவியோ அல்லது வேறொரு ஜென்மம் எடுத்து தற்போது இந்த பூமியில் வசித்துக் கொண்டிருந்தால் அந்த வழிபாட்டால் பலன் கிட்டுமா என்ற கேள்வி வரலாங்க. அப்படி முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் இந்த பித்ரு கர்மாவால் அவர்கள் சந்தித்து வந்த பாதிப்புகள் நிச்சயமாக விலகும். அவர்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு சேர்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்விலும் நிறைந்த பலன் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் நான் இந்த மாதிரியான பித்ரு கடன்களை பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வழிபாட்டுகளை நான் மேற்கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்வில் என்னுடைய கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய வகையில் பல அன்னதானங்களை மேற்கொள்கிறேன். பலருடைய பசிகளை நான் தீர்த்து வைக்கிறேன். நிறைய அன்னதான புண்ணிய தானங்களையே செய்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் பல சிரமங்கள் அதிகமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதற்கும் பதிலாக அமைவது இந்த பித்ரு தோஷம்தான். ஏனென்றால் அன்னதானம் என்பது உலகில் தலை சிறந்த தானமாக பார்க்கப்படுகிறது. அதை செய்வதால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சந்தித்த தெரிந்த அல்லது தெரியாத கர்ம பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய கர்மதோஷம் விலகுமே தவிர பித்ரு தோஷம் விலகாதுங்க. இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் மட்டும்தான், தர்ப்பணம் செய்வதால் மட்டும்தான் அந்த பாதிப்புகள் பித்ரு தோஷம் நிவர்த்தியாகும். பல வகையில செல்வ வளம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த விரதத்தை யார் கடைபிடிக்கலாம் என்றால் நிச்சயமாக தாய் தந்தை இல்லாதவர்கள் கடைபிடிக்கலாம். யார் கடைபிடிக்க கூடாது என்றால் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் போது இந்த விரதத்தை கடைபிடிக்க கூடாது. தாய் தந்தை உயிரோடு இருப்பவர்கள் இந்த விரதத்தை நிச்சயமாக கடைபிடிக்க கூடாது. இந்த விரதத்தை ஆடி அமாவாசை தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி தர்ப்பணம் செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று வழிபாடும் மேற்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் அன்னதானமும் கொடுக்கலாங்க. அப்படி அன்னதானமும் கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவுல செல்வம் சேருவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த ஒரு நிகழ்வால் 2 தோஷங்களும் நிவர்த்தியாகும். கர்ம பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கர்ம தோஷம் அன்னதானத்தின் மூலம் நிவர்த்தியாகும். தக்க முன்னோர் வழிபாட்டு தர்ப்பணத்தின் மூலம் பித்ரு தோஷமும் நீங்கும். அப்படி 2ம் நீங்குவதால் நிச்சயம் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும். அதைவிட ஏன் எதற்கு என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த பல்வேறு வகையான கஷ்டங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த ஆடி அமாவாசை தினத்தை முறையான சரியான வகையில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அதற்கு முன்னதாக 3ஆம் தேதி அன்று ஆடி பெருக்கு வருகிறதுங்க. அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக அட்சய திருதியை விட மிகப்பெரிய அளவில் செல்வ வளத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய தினத்தில் தங்க நகை வாங்குதல், புதிதாக தொழில் துவங்குதல், புதிதாக பணியில் இணைதல், புதிதாக கட்டிட திறப்பு விழா போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம். அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் பல மடங்கு மகிழ்ச்சியை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். அதே போன்று அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பித்ரு தோஷம் நீங்கி நிலையான வளர்ச்சி பெறுவதோடு திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டாகும். ஏன் எதற்கு என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த பல கஷ்டங்களும் உங்களை விட்டு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு விலகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை.